நினைப்பூட்டும் கற்களை ஸ்தாபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவைகள் என்ன? அவைகள் தான் நன்றி செலுத்துதலும் கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சி சொல்லுதலும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. இந்த ஜனங்கள் சீக்கிரமாய் மறந்தார்கள். எப்படி மறந்தாங்களா? சீக்கிரமாய் மறந்துட்டாங்களாம். எங்க நிறைய பிரேயர்ஸ் ஆஃபர் பண்றோம், நிறைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆனா அந்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் தந்த தேவனுக்கு அத்தனையும் சொல்லி நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துக்கிறோமா? ஆராதனை வேளையில நன்றி செலுத்துறது ஓகே, பட் எவ்வளவு ஒரு 15 நிமிஷம் நம்ம சொல்ற நன்றி போதுமா? 24 மணி நேரம் கடந்த 6 நாட்களும் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தா ஒன்னல்ல ரெண்டல்லங்க, 1000 நன்மைகள். ஹல்லேலூயா. அந்த ஹார்ட் இருக்குதா நமக்கு? கிராட்டிடியூடான ஹார்ட். உண்மையாவே தேங்க் பண்ண முடியாது, பாடிடுறோம். ஆண்டவரே 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது பாடணும், துதிக்கணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் அதை சொல்றாரு, நீங்கள் நினைப்பூட்டும் கற்களை ஸ்தாபிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய தவறி, நன்றி செலுத்த தவறி, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த தவறி கொஞ்சம் நம்ம வழியில போகும் பொழுது நம்முடைய போக்கஸ் நம்ம மேல வந்துடும். நேபுகாத்நேச்சாரை போல நான் கட்டின மகா பாபிலோன் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைக்க தோணும். நீங்க ஒரு வீடு கட்டி இருக்கலாம், நான் கட்டின வீடு இல்ல, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருப்பதற்காக தான் கர்த்தர் சொல்றாரு, எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தினா உன் எண்ணம் எப்பொழுதுமே என் மேல இருக்கும், உன் பார்வை என் மேல இருக்கும். ஹல்லேலூயா.